இந்த இடத்துல என்ன மாதிரி கண்டிஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆன கேண்டிலோட ஹை லோ சேம் கேண்டில் எடுத்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ இந்த கேண்டிலோட லோ கீழே பாடி க்ளோஸ் வந்தால் தான் இட் சுட் பி செப்பரேட் ஒன். அதான் ஹை கன்ஃபார்ம் பண்ண முடியும். பாடி க்ளோஸ் விக்யூ போனதுனால இதெல்லாம் சேர்ந்து சிங்கிள் கேண்டில் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அட் சேம் டைம் ஸ்டில் இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகலை. ஓப்பன் தான் மேலே, க்ளோஸ் இன்னர் சைடாக ப்ரீவியஸ் லோ தான். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகலை. மெயின் கண்டிஷன். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆனால் தான் தென் இந்த கேண்டிலோட லோ எடுக்கும்போது இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். லாஸ்ட்டாக வந்த ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே இன்னும் பாடி க்ளோஸ் ஆகாதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரோட லைன் தான். நியூ ஹை நியூ லோ மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே ஓகே. இது அந்த கண்டென்ட்ல இல்ல சார். அதனால அது புரியாம இருந்துச்சு. ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம். ஏன்னா வந்து அந்த இடத்துல கண்டென்ட் இதே மாறியது இல்லை சார். இப்போ பிரேக்காஸ்ட் ஒரு பிரேக் கொடுத்துருச்சுன்னா அடுத்தது இன்னொரு இது வந்துருச்சுன்னா கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டு மாறிடும். ஆக்சுவலாக இது ஏன் இங்கேருந்து ரிவர்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹை அண்ட் லோ ஃபிபனாச்சி போடும்போது இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கும். அதனால தான் இங்கேருந்து ரிவர்ஸில் இருக்கும். ஓகே. நான் எடுத்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மார்ச் 27. சரி சார். அதே போல் இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு போன ரெக்கார்ட் வீடியோ கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு வீடியோ கொடுத்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பேக்கு அப்போ ஐடிஎம் வந்து கன்ஃபார்மாக ஒரு இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்குமுலேஷன் இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ஹையர் லோ ஹையர் ஹை கிரியேட் பண்ணும்போது ஒரு ஐடிஎம்மை பார்த்து எடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அதில். ஆமாம். ஆக்சுவலாக அது என்ன மாதிரி கண்டிஷனில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்லேயே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் நியூ ஹையே நியூ லோவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நவ் மார்க்கெட் ரெண்ட் பேரிஸ். ஓகேங்களா? பட் ஃபஸ்ட் டைம் தான் ஒரு ஹையே எனக்கு கிடச்சிருக்கு. ஏன் இங்கேருந்தே மார்க்கெட் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது? ஆகல, சான்சஸ் இருக்குல்ல? அப்போ அதை மாதிரி இடத்துல எனக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்டில் ஒரு நியூ ஹை பிரேக் அவுட் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஓபிக்கு பிட்வீன் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே நான் என்ன பண்ணலாம், ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் மார்க்கெட்டில். இஃப் மார்க்கெட் ட்ரெண்ட் இஸ் நாட் புல், பட் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு புல்லிஸில் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஐடிஎம். இதோட சக்ஸஸ் ரேஷியோங்கிறது இவ்வளோ தான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஃபெயில்ட் ஆகலாம், பட் நம்ம என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு ஃபுல் பேக் ஒவ்வொரு இப்போ ட்ரெண்டே அப் ட்ரெண்டு தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஃபுல் பேக் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி லோபி வந்து மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே. அட் சேம் டைம் மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் டைரக்ஷன் வந்துருக்கு மார்க்கெட்டில். அதாவது மல்டிபிள் பிரேக்னு எக்ஸ்டெண்ட் ஆகுதா? ஒரு செகண்ட். இப்போ இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் டைரக்ஷன் வந்துச்சுன்னா வி ஹேவ் மல்டிபிள் ஆர்டர் பிளாக். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ இதில் எனக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுமா இல்லை இதில் ஒர்க் ஆகுமா இதில் ஒர்க் ஆகுமா உங்களுக்கு தெரியாது சார். நான் இன்னும் ஒரு சின்ன டவுட். ஓகே. இப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இருக்குது, அப்புறம் அதுலேயே ஒரு அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு. ஓகே. இப்போ அடுத்தது மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எனக்கு இதில் புரியல. திருப்பி இந்த டிமாண்டை, அதாவது மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? ஆமாம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா கீழே வந்துட்டு இந்த டிமாண்ட் டப்பம் அனதர் பிரேக் ஆஃப் கொடுத்துட்டான். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் ஆர்டர் இது நம்ம ஆர்டர் பேக் மேக் பண்ணுமா? ஆமாம் ஆமாம். அதே போல் எனக்கு அனதர் பிரேக் ஆஃப் கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருந்தால் அதே நம்ம ஆர்டர் பேக் மேக் பண்ணுமா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருப்போம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு டிமாண்டு ஆர் சப்ளை. ரெண்டாவது வந்து ஒரு ஸோ மூணாவது பிரேக் அவுட். எல்பிடபிள்யூ நாலாவது பிரேக் அவுட். இது எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
இதெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் என்ட்ரிக்கு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. அப்போது என்னோடய டிமாண்டை டேப் பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணிடுறான்னா டிஸ்கவுண்ட் டேப் ஆகிட்டு போயிடுது. ஆறு ஏதாவது எல்பிடபிள்யூ பிரேக் அவுட்டில் டேப் ஆகிட்டு மார்க்கெட்டு போயிடுது. அப்போ இது மாதிரி கண்டிஷன் நான் என்ன பண்ணுவேன், சம் என்ட்ரி எனக்கு என்ன ஆகாது, மார்க்கெட்டில் கிடைக்காம போயிடும். கரெக்டுங்களா? இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து மல்டிபிள் பிரேக்கப் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிபிள் பிரேக்கப் இன் சிங்கிள் டைரக்ஷன் அண்ட் மல்டிபிள் ஆர்டர் பிளாக், அன்டேப்டு ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக் அன்டாப்பாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐடிஎம் பார்த்து எதுக்கு தான் ஐடிஎம் இருக்கோ அது வெளிட் ஆகும். ஐடிஎம் இல்லாத எஸ்எம்டி ஸ்மார்ட் மணி ட்ராப்னு எடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஓகே கண்டிஷன் இப்போ புரிஞ்சுங்களா? கண்டிஷன் புரியுது சார். அதே போல் இப்போ வந்து ஒன்ஸு அந்த இங்கே ஐடிஎம் இல்லை மேலே அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து உடச்சிச்சுன்னா அதை ஐடிஎம் எடுத்துக்க சொல்கிறீங்க. அதாவது ஐடிஎம் இல்லாத ஓபி அது வந்து ஸ்மார்ட் மணி ட்ராப் தான். அதை நம்ம என்ன பண்ணலாம், கீழே உள்ள ஒரு ஆர்டர் பிளாக் ஐடிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் ஐடிஎம் இருக்கக்கூடிய ஒரு வேல்டு ஓபி ஃபெயில்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அவ்வளோதாங்க மேட்ரு. கன்சிடர் பண்ணாமல் அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஃபுல் பேக் இந்த பிஓஎஸ்க்கு மேலே கூட இருக்கலாம். ஆமாம், கரெக்டு. எங்கனால இருக்கலாம் அது. இப்போ இன்றைக்கெலாம் பாருங்கள், இங்கேருந்து என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் இவ்வளோ பெரிய அப்ராலி போயிருக்கு. கரெக்டுங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொன்னபடி அந்த லிக்விடிட்டி கான்செப்ட் எவ்ரி கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறது. ஏன்னா இங்கே என்ன அட்ரஸுக்கும் பையிங் அட்ரஸும் அட்டாக் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகும். அதாவது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எம்சி அப்படின்னாலே சப்ளை டிமாண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா லிக்விடிட்டியும் சேர்த்து தான் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ இன்றைக்கி என்ன என்ட்ரி எப்படி இங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளுடைய ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டு. ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, கண்டிப்பாக புல்லு தான். இப்போ இந்த புல்லுக்கான ஓபி இது தான். பட் இங்கே என்னாச்சு, மார்க்கெட்டோட ஓபி ஃபெயில்ட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? நான் எப்போவுமே ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்டில் போய் ஆர்டர் பிளாக் மேக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரி பிட்வீன் த ஓபிங்கிறது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் லோ தான். அதே எக்ஸ்ட்ரீம் லோனா தான் இங்கே இருக்கக்கூடிய மொத்த விதமான பையிங் ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும். அப்போ அதில் வரக்கூடிய ஒரு இது தான் நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ லிட்டரலி இன்றைக்கி இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹை விக்கு தான் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இம்பேலன்ஸ் இல்லாமல் ஹை விக் கூட என்ன பண்ணலாம், நம்ம ஓபியை மேக் பண்ணலாமா? அப்போ இதுதான் நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான ஓபி as per கண்டிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல. அட் சேம் டைம் இது கீழே பாருங்கள், நமக்கு பாடி க்ளோஸ் ஆகிருக்காது மார்க்கெட்டு. அப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுனாலே எனக்கு இங்கேயே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது மாதிரி ஓபி ஏன் எனக்கு ஃபெயில்ட் ஆகுது, ஏன் இங்கேருந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் மேலே போகுது, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எஸ்எம்சிலேருந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு. பட் இதுக்கு தான் நம்ம லேர்ன் பண்ணக்கூடியது மெயின் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங் என்ன கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அதில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ, இன்டென்சிக் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி சார். வேறு டவுட் இருக்குங்களா? டாபிக்குள்ளே போயிடலாமா? சார், இன்னைக்கு உள்ள இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபைனல், அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி சார்? இதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட்டு. கரெக்டுங்களா? ஆமாம் சார். பிரேக் அவுட்டுங்கிறது இது தான். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக் அவுட்டு தான் எடுத்துக்கணும். ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட இது ஒரு ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி அனதர் ஹை போயிடும் மார்க்கெட்டில். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியாச்சு, ஒரு விக்கு மட்டும் போட்டு பாடி க்ளோஸ் ஆகலை. தெரியுதுங்களா? ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகலை. அதாவது இந்த ஹைக்கு மேலே ஓகே, அகைன் இந்த ஹைக்கு மேலே விக்கு, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் இருக்குங்களா? ஓகே, சூப்பர் இருக்குல்ல? ஓகே, ஒரு பாடி க்ளோஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ என்ன தான் ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே மார்க்கெட் பாடி க்ளோஸ் ஆகும், நமக்கு என்ன பார்ப்போம், செல்லிங் ஆர்டர் தான் டேக் பண்ணும். அப்போ கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டுங்களா? as per our கண்டிஷன் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்னிங் ஒரு சின்ன மூமெண்டம் அப்சைட் கொடுத்த மாதிரி இருக்கிற காரணம் நேற்று இந்த ஓபி டேப் பண்ணுறதா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. தெரியுதுங்களா?
ஓகே ஓகே ஓகே. அதனால தான் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பு, ஓ ஓ ஓ. அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. சரி சரி சரி. அப்போ அதில் எனக்கு என்ன பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆகிட்டானா அந்த இடத்துலையே. லோ பிரேக் அவுட்டு. சரி, லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டில் தான் இது, கீழே லோவஸ்ட் க்ளோஸ் எதுவுமே இல்லை, ஒரே இதாக மாதிரி என்ன பண்ணிட்டான், ஃபாலோ ஆகிட்டான். இங்கே ஒரு பிரேக் இருக்குல்ல சார், இது எதுங்க? இந்த கீழே ஸ்விங் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக் அவுட்டு கீழே. இதுக்கப்புறம் இது சொல்கிறீங்களா? ஆமாங்க சார். இது ஜஸ்ட் டூ கேண்டில் தானே பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஆனால் இது டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துல பார்க்கணும்னு ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் படி இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? as per கண்டிஷன். அப்போ இதனாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த ஓவில் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவா இருந்துகிட்டு இருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ எப்படி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவோம்? கண்டிப்பாக பண்ண மாட்டோம், ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும்ல. ஆமாங்க சார். அப்போ ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் அடித்த மாதிரி தான் சினாரியோ. இப்போ இந்த ஹை வீக்கு, இப்போ எப்போ இந்த லோ கீழே மார்க்கெட் போச்சோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இனிமேல் கீழே விழலாம் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் விழ முடியும், கரெக்டுங்களா? ஓகே ஓகே. இதை விட எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் பிளாக்கு பேரிஸுக்கு as per கண்டிஷன். ஓ சரி சரி சரி. இதுவே நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ தான், ஓகேங்களா? பட் பெரிய செல்லிங் ப்ரெஷர் காட்டியிருக்காங்க மார்க்கெட்டில், அது ஒன்று மட்டும் அந்த கேண்டில்ஸுக்கு பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஒரே ப்ளஸில் 82 பாயிண்ட் விழுந்திருக்கு 5 மினிட்ஸ்லலாம், கண்டிப்பாக பெரிய செல்லிங் ப்ரெஷர் தான் அது, ஓகேங்களா? அப்போ இனிமேல் மார்க்கெட் கீழே விழுனா கூட மினிமம் என்ன பண்ணணும், ஒரு உயரத்துக்கு போகணும். அப்போ இந்த ஓவரால் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் இந்த பிளேஸ் தான். ஓகே. அப்போது இந்த லிக்விடி ஸ்வீப் பண்ணனால மார்க்கெட் இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னைக்குங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு, சொல்லாமல் மார்க்கெட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மினிட்ல போய் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். 1 மினிட்ல கூட, ஈவன் 1 மினிட்ல கூட இது லாஸ்ட் பிரேக் அவுட்டு, இதுதான் ஓபி, கரெக்டுங்களா? இது ஃபுல்லாக சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து ஸ்ட்ரக்சர் நிறைய ட்ராப் பண்ணிடுவாங்க, நான் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஜஸ்ட் பேஸு தான். கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார், அது ஓகே சார். சார் எங்கே பேஸாக எடுக்கணும்? பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இது போல் 2 கேண்டில் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து பேஸாக நீங்கள் போட்டுட்டு பேசிக்கலாம். ஆமாம், அதாவது 2 டைரெக்ஷன்லேயே இருக்குது அப்படின்னா இந்த 2 கேண்டில் பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர் மேப் பண்ணால் பேஸாக போட்டுக்கலாம், பேஸாக. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பேரிஸ் தான், மல்டிபிள் பிரேக் அவுட் பேரிஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது, கரெக்டுங்களா? அதனால் இதெல்லாம் ஜஸ்ட்டு பேஸாக ட்ராப் பண்ணாலே போதுமானது. அப்போ இனிமேல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லிங் ஏரியாங்கிறது இந்த ஹை பாயிண்ட் தான், வேறு எங்கேயுமே என்ன இல்லை, செல்லிங் ஏரியா கிடையாது. அங்கே போனால் தான் ஃபாலோ ஆக முடியுங்கிறது சினாரியோ, கரெக்டுங்களா? சரி. அப்போ அங்கே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்த ஒரு ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட லோவை எடுத்து ஹைக்கு மேலே பாடி க்ளோஸாக. ஸோ லிட்டரலி இது என்னவா நடந்திருக்கு மார்க்கெட்டில், ஒரு எஸ்டிபிள் சிஎஃப்ல இருக்குங்களா? அப்போது இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் அகைன் மேலே போகலாம். எப்போவுமே இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணும்போது வந்து டேப் பண்ணிச்சுன்னா இமீடியட் ட்ரேட் பண்ணாமல் ஒரு பேஸ் பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்தால் ப்ராபபிலிட்டி அதிகம், நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லோ டு ஹை 50 நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட் ஒர்க்கு வந்து தொட்டு போனேன், ஆனால் பேஸ் எதுவும் பெருசாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை, கரெக்டுங்களா? ஸோ ரெண்டாவது வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஆர்ஜிஆர்ஜி பேஸ் போட்டிருக்கானா? ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் அப்படி சூட்டாக போயிட்டு மேலே போயிருப்பான். ஏன்னா ட்ரெண்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு, லிட்டரலி ஒரு புல்லானதுனால என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போகணும், கரெக்டுங்களா? அதாவது இந்த மேஜரோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஒரு ஹை கேண்டிலோட லோவை எடுத்து அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ், ஸோ ஹையருக்கு ஹையர் லோ ஃபார்மேஷன். இப்படி பார்க்கலாமா சார்? ஆமாம், இது வந்து இதான் மைனர் ஸ்ட்ரக்சரு. ஓகே, மைனர் ஸ்ட்ரக்சரில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்க்க தேவையில்ல. ஆமாம், அதாவது இந்த மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ஒரு ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட லோ எடுத்து பாடி க்ளோஸ் பார்ப்போம் நம்ம. ஓகே ஓகே, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் சார், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்
மேலே பாடி க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்காக எடுத்துக்கணும். அது வந்து மேஜர், இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஆமாம், 70 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் வந்து 70 பாயிண்ட்டுக்கு இருக்கும்போது அதுக்கு பிட்வீனில் இருக்கிற மைனர்ஸுக்கும் என்ன பண்ணலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ட்ரேடுக்கு. இங்கே 200 பாயிண்ட் இருக்குது, சரி. அப்போ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு அனதர் பிரேக் அவுட்டு மார்க்கெட்டில், தெரியுதுங்களா? சரி. இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு இம்பேலன்ஸ் கேண்டிலுங்கிறது பெருசாக இல்லை, கரெக்டுங்களா தானே? ஆமாம் சார். இந்த ரெட்டு ஒரு மைனூட்டான இம்பேலன்ஸு, தெரியுதுங்களா? மைனூட்டான இம்பேலன்ஸ் ரெட்டு, அது கீழே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குது, கரெக்டுங்களா? ஆமாம். சரி, இங்கே வந்து என்ன பண்ணலாம், நம்ம ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் வரல, அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஜஸ்ட் 2 கேண்டில் பிரேக் அவுட் எடுக்க தேவையில்லை. தென் இது அனதர் புல் பிரேக் அவுட்டுங்களா? இப்போ இந்த ஓபி டேப் பண்ண என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் என்ன பண்ணல, அங்கேயே எனக்கு ஓபி டேப் பண்ணாமல் எல்பிடபிள்யூ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். லாங் பாடி கேண்டில் ஃபாலோட் பை ஹைவிக்கு. நம்ம டாபிக் எடுக்கலையோ அது? இல்லை சார், லாங் பாடி ஃபாலோட் பை ஹைவிக்கு இதை பார்க்கணும் சார். ஓகே, அதனால நோட் பண்ணிக்கிங்க, நம்ம நாளைக்கு கிளாஸில் அதை சொல்லிடுறேன் எல்பிடபிள்யூங்கிறது, ஓகேங்களா? சரி சார். ஸோ இப்போ என்னாச்சு, எனக்கு மார்க்கெட் வந்து மல்டிபிள் பிரேக் ஆஃப் சிங்கிள் டைரக்ஷன் போய்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு இந்த பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணல, இந்த ஓபி டேப் ஆகலை. ஓகே, இந்த இன்சைடு கேண்டில் இது ஃபுல்லாகவே ஒரு ஓபி, இது ஒரு ஓபி இருக்குது மார்க்கெட்டில், கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு அனதர் பிரேக் ஆஃப் நடந்திருக்கு. தே ஹேவ் அனதர் அன்டேப்டு ஓபி இங்கே வரத்துல. ஸோ இப்போ அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில், தெரியுதுங்களா கண்டிஷன்? தெரியுது. அப்போ இது மாதிரி மார்க்கெட்டில் மல்டிபிள் பிரேக் ஆஃப் சிங்கிள் டைரக்ஷன்ங்கிறது கொடுத்துட்டே தான் இருக்குது. அப்போ இதுவும் எனக்கு என்னது ஒரு ஓபி தானா, வேலிடான ஓபியா? இது இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குது ஆக்சுவலாக. இருக்குது சார், இம்பேலன்ஸ். ஓகே, இது வந்து ஹைவி கியூ கூட, ஓகேங்களா? இப்போ ஆஸ் பர் கண்டிஷன் படி இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஓபிக்கு பிட்வீன் ஒரு ஐடியம் இருக்குங்களா? ஓகே, அப்போ இது வந்து ஒரு வேலிடான ஓபி தான் மார்க்கெட்டில். இது ஒரு வேலிடான ஓபி தான். எனக்கு என்ன பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஓபியில் விக்கு கொடுத்து 3 கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல, ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த ஓபி என்னது கண்டிப்பாக எனக்கு ட்ரேட் கொடுக்காது இன்னைக்கு, இன்வேலிட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் கிடச்சிருமா? அப்போ இது ஒரு இன்வேலிட் ஓபி ஆயிடுச்சா மார்க்கெட்டில்? ஸோ இந்த பியூஏ ஃபார்முலா அப்ளை பண்ணனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ஆர்டர் பிளாக் இன்வேலிட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டவுட் சார், இப்போ அதுக்கு கீழே ஒரு சின்ன புல் பேக் இருக்குது சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கு போட்டுருக்கீங்க. ஆமாம், அது ஒரு ஆர்டர் பிளாக்கு. அது வந்து புல் பேக்கோட கீழே வந்து டேப் பண்ணதுனால ஒரு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு புல் பேக் இருக்குது. இதா? ஆமாங்க சார். அது எடுத்தோம்னா இந்த இடத்துல டேப் பண்ணி அது ஒர்க் ஆகணும் இல்லை? இல்லை, அது உங்களுக்கு ஓபி கிடையாதுல்ல, ஜஸ்ட் ஃபுல் பேக் தானே. ஓகே, ஸ்ட்ரக்சரில் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இது ஒரு ஓபி, இது ஒரு ஓபி, இதுதான் ஸ்ட்ரக்சர், இது ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஃபுல் பேக் தான், இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு. சரி, இது ஸ்ட்ரக்சரே கிடையாது நம்மளுக்கு கண்டிஷன் படி. இதுதான் ஸ்ட்ரக்சர்ஸு. இதில் தான் எனக்கு இது ஓபி ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. இல்லை நீங்கள் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் பிரச்சனை கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் மார்க்கெட்டில், இது இன்வெலிட் தான். இப்போ எனக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லோ இதானே. நல்லா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரூல் பண்ணியிருக்குங்கிறது தெரியும். இந்த ப்ரீவியஸோட லோக்கில் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, விக்கு போட்டிருக்கு, பாடி க்ளோஸ் ஆகலை. அகைன் பாருங்கள், விக்கு தான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டு நடந்த இடம் இங்கே தான், தெரியுதுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டே மார்க்கெட்டில். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஸ்டேட் நம்பருக்கு புள்ளி சாதனை இருக்குது. அப்போ இந்த ஓபிக்காக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். பட் என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் இங்கேருந்து பறந்துட்டான். ஏன் இந்த ஓபிக்கு, ஆனால் டார்கெட் பாருங்கள், ப்ரீவியஸாக இருந்தால் அந்த ஓபிக்கு தானே போயிருக்கு. ஏன் இங்கேருந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மினிட்டோட ரேலி பேஸு ரேலி பேஸு ரேலி, தெரியுதுங்களா?
சார். அப்போ as per கண்டிஷன் இந்த நியூட்ரி கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேலன்ஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்கு கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ ஏன் அந்த 1 மினிட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏன்னா 5 மினிட்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ண ஒரு பெரிய பேஸ் போட்டு வச்சுட்டு தானே போயிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ பேஸ்ங்கிற நம்ம என்ன சொல்லுவோம் மார்க்கெட்டில்? ஓகே, அதான் அது என்னவோ கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு பேஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் டிமாண்டு. ஸோ அந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டான். அப்போ மினிமம் எனக்கு என்ன பண்ணணும், இந்த டிஸ்கவுண்ட் பேஸ் தான் போகணும். அதுக்கு அழகாக அந்த டிமாண்ட் ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டான். அப்போ as per கண்டிஷனிக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராப் நம்ம ஃபுல்லாக பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பைக் ட்ரைவ் பண்ணக்கூடிய பிளேசஸ்ங்கிறது இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது வந்து ஒரு பக்காவான ட்ரேடு தான் இங்கே வரைக்கும் போகணுங்கிறது. ஓகேங்களா? சரி. ஆனால் இது வந்து நிறையா அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வரும். இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லணும்னா வெறும் எஸ்எம்சி வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரேராக தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராடேல கிடைக்கும். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும், இந்த இடத்துல எப்படி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படி கேட்டிங்கன்னா புரியல. என்னன்னா அந்த இம்பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். அந்த ஒரு பிரேக் அவுட் இருக்குல்ல, இந்த 3 கேண்டில் கன்ஃபார்மாக நம்ம பார்க்கணும். அது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம பிரேக் அவுட் ஆனால் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கணும் சார். ஆமாம், எவ்ரி பிரேக் அவுட்டுக்கு இம்பேலன்ஸ் பார்க்கும்போது மினிமம் 3rd கேண்டில் இருக்கணும். அதில் தான் நீங்கள் இம்பேலன்ஸ் பார்த்து ஆர்டர் பிளாக் மேக் பண்ண முடியும். ஓகே ஓகேங்களா? சரி சார். அது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம பார்க்கணும், மைனர் ஸ்ட்ரக்சர்லையும் பார்க்கணும் எல்லாத்துலேயும். கண்டிப்பாக உங்களோட ஆர்டர் பிளாக் மார்க்கிங்கோட பேசிக் ரூலே வந்து மினிமம் 3rd. ஓகே, அதை வச்சு நீங்கள் இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இன்றைக்கி வந்து ஏன் எக்ஸாக்டாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் இதான் வீக்லியோட பை ஜோன் மார்க்கெட்டில். இன்றைக்கி ஈவினிங் 8 o'clock நம்மளோட 3.0 கிளாஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் வாங்க, அதில் நம்ம இன்னும் டீப்பாக அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு சார்? ஆமாம், அது எவ்ரி ஈவினிங் 8 o'clock கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம எஸ்எம்சி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எஸ்எம்சி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். அதனால் ஈவினிங் 8 o'clock ஆல்ரெடி எல்லாருக்கும் முடிச்சிட்டோம் அவங்களுக்கு எல்லாமே டாபிக். ஸோ அதனால் டெய்லி நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1/2 hour 1 hour கிளாஸ் இருக்கும். டெய்லி இருக்கும். இந்த மந்த் ஃபுல்லாக டெய்லி இருக்கும். இன்னையிலேருந்து உங்களுக்கு அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணது வந்து மேவா ஜூனா? நான் வந்து மே மந்த்து ஜாயின் பண்ணேன். ஓகே, மே மந்த்து. ஓகே, கிட்டத்தட்ட 2 months மேலே நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், இது உங்களுக்கு பர்சனல் ஒர்க்கு நிறையா. ஆமாம், அதனால தான் கிளாஸை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டி வச்சிட்டோம். ஓகே சரி. ஓகே. நைட்டு வந்து கன்ஃபார்மாக ஒரு 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. 7:30 to அது போகும். டிஸ்கஷன் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம், 1/2 hour முடியலாம், 1 hour போகும். ஓகே ஓகேங்களா? ஓகே சார். ஏன்னா வந்து அந்த டைத்தில் நான் பார்க்க ஓகே, உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துருவேன். அதோட வீடியோ வந்து அந்த குரூப்பில் வந்து நான் ஃபாலோ பண்ணிடுவேன். ஓகே சரிங்களா? சரி சார். நான்